வணக்கம் மக்களே. எங்கள் ஊர் சர்ச்சில் 114வது பிரதிஷ்டை பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு பார்த்துடலாமா? ஆல்டர் கிளாஸு பழசானதுனால புது ஆல்டர் கிளாஸு மாற்ற வேண்டியிருந்தது. அது ஜம்முன்ட்டு பசங்க மூலமாக லைட்டாக மாற்றிட்டு பசங்க எல்லோரும் வாழை வெட்ட ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இது எல்லா வாழையுமே செவ்வாழை வாழை சும்மா ஜம்முன்ட்டு இருந்தது. நல்லா வெயிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வண்டியில் போட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு வாழையை இறக்கிட்டு. இங்கே வந்து வாழையை கட்டிட்டு கொஞ்சம் தப்பாக தான் இருந்தது. எல்லாத்தையும் ஜம்முன்னு கட்டியாச்சு. நைட்டு மட்டன் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மே 1 பண்டிகை ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம பசங்க அருமையாக பாட்டு கொடுத்தாங்க. அடுத்து ஐயா ஆசீர்வாத பசங்க பொறுத்து விட்டாங்கன்னு தான் சொன்னோம். பயங்கரமாக பண்ணாங்க. ரொம்பவே ஆசீர்வாதமாக தான் இருந்ததுன்னு சொல்லியே ஆகணும். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பண்டிகை ஒரு விசேஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இங்கே வந்தால் பார்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பார்சல் எதுக்குன்னா, இந்த வயசானவங்க எந்திரிச்சு நடக்க முடியாதவங்க இங்கே வர முடியாமல் ப்ரெக்னென்ட் லேடிலாம் தாய்மார்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் பண்ணோம். அடுத்து பசங்க பரிமாறு கொடுத்து விட்டாங்கன்ட்டு தான் சொல்லுவோம். சும்மா கொளுத்துனாங்க. ரொம்பவே கஷ்டம் தான். நிறைய பேர் வருவாங்க. எங்கள் ஏரியாவிலே எங்கள் ஊரில் தான் நல்ல கூட்டம் வரும். இங்கே கிட்ட ஒரு 10 ஊரில் இருந்துக்கிட்ட வருவாங்க. ஃபுல்லாக நிறையா சபையிலேருந்து வருவாங்க. பயங்கரமாக போயிட்டு இருந்தது பரிமாறு வேலை. பெரிய பசங்கள்லேருந்து சின்ன பசங்க வர பயங்கரமாக பரிமாறினாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. சொல்லி ஒரு வீடியோ ஜாமுன் எடுத்து கிளம்பியாச்சு. நைட்டு பையனை வச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான்.